கண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பார்வாம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலதற்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மும்மாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி உழைத்தாய் போற்றி தேவாதி தேவத்தொண்டேரே போற்றி சென்று ஏறியும் பறந்தாய் போற்றி நீதாமியான நிகழே போற்றி நேர்வார் வரை இல்லாய் போற்றி காராகின்ற முடியே போற்றி காராகின்ற உயிலே போற்றி கையை மலையாளே போற்றி போற்றி நிலை பெருமாறு என் புதியே நிலை பெருமாறு என் புதியே நெஞ்சே நீ வா நெஞ்சே நீ வா நித்தம் எம்பிரானுடைய கோயில் எம்பிரானுடைய கோயில் உண்டு நிலை பெருமான் இருந்தேன் நெஞ்சே நீ வா நித்தம் எம்பிரானுடைய கோயில் உண்டு எம்பிரானுடைய கோயில் உண்டு உணர்வதனும் அழகிட்டு எம்பிரானுடைய கோயில் உண்டு உணர்வதனும் அழகிட்டு மெழுத்தும் இட்டு பூமாலை மாலை புனைந்து ஏற்றி பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையாக கும்பிட்டு எம்பிரான்
எம்பிதாவுடைய கோயிலுக்கு உணர்வதன் அழைத்து விடுத்து முத்து ஆடி சங்கரா சங்கரா சயபோ போற்றியல் சங்கரா போற்றி போற்றியல் அதை உடல் சேசங்கரையும் ஆரூராயும் ஆரூரா ஆரூரா என்று என்றே பலகாரிலே நமச்சிவாயவே ஞானம் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானம் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானென்று ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே எல்லா உலகம் ஆனாயே ஏகம்பமேவி இருந்தாயே எல்லா உலகம் ஆனாயே ஏகம்பமேவி இருந்தாயே நல்லாய் நன்மை அறிவாய் நீயே ஞானத்துடன் கழிந்தாய் நீயே நல்லாய் நன்மை அறிவாய் நீயே ஞானத்துடன் கழிந்தாய் நீயே பொருளா வினைகள் அருப்பாய் நீயே புகழ் கேவடி என்று வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாளராத செம்பொற்றோதி திருவையாளராத செம்பொற்றோதி நேசமுடு அடியார்கள் நான் போற்ற பாசவினை அகற்றி அவருக்கு இன்பம் சேர்க்கும் ஈசன் உயர்ந்த நாட்டில் காசி விஸ்வநாதர் திருக்கடல்கள் முற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருஜோ நமः ஹரி ஓம். ஓம் கணாநாம் கணபதிமாமஹே கவிம் கரீநாம் நமஸ்காரம் ஜெயட்டராஜ பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான சர்வம் மௌதுரி ஸ்ரீதசாரம். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாண்ட பிரம்மணோதி பிரம்மா சிவோமய சதா சிவோ தத்பூஜாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். அகோரேத்யோ அகோரேத்யோ கோரகோரேத்யः சர்வேத்ய சர்வசர்வேத்யோ பஸ்மே சர்வரூபேத்யः மகாதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நமோ நகாலாய நமோ பரகணாய நமோ பரகணாய நமோ பராய நமோ பரபிரதாய சர்வபூதனாய நமோ பரமன்மனாய நமः. ஓம் சத்யோஜாய நமோ மகாதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நமோ நகாலாய நமோ பரகணாய நமோ பரகணாய நமோ பராய நமோ பரபிரதாய நமோ சர்வபூதனாய நமோ பரமன்மனாய நமः. சத்யோஜாய நமோ சத்யோஜாய நமோ பவே 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 நமஸ்மா பவோதாய நமः. ஹர நம பார்வதீவனே கர்நாடக சிவனே போற்றி. ஜெய் விசாலாட்சுமிகா சமேதா விஸ்வநாத சுவாமியே. அனுசார பிரேமர்களே எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருப்பெரும் கருணையாலே எல்லாம் வல்ல விசாலாட்சுமிகா சமேதா விஸ்வநாத பெருமானுடைய திருவுருளாலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே எல்லாம் வல்ல பெருமானுக்கு திருக்குட கண்ணீராட்டு பெருஞ்சாதி பெருவிழா நடைபெறுகிறது. ஏக காலத்திலே விநாயகர் முதல் தொடங்கி அனைத்து மூர்த்திகளுடைய கோபுர கலசத்திலும் ஏக காலத்திலே திருக்குட கண்ணீராட்டு விழா நடைபெறுகிறது. நல்லூரிலே எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே அருட்செல்வம் பொருட்செல்வம் மக்கள் செல்வத்தை எழுத வேண்டும் என்று அவருடைய திருவடியிலே வேண்டித் தொழுது எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கும் சிவப்பரம்பொருள் இந்த மனித பிறப்பின் வாயிலாக அவருடைய திருவடி அடைவதற்கான உன்னதமான மார்க்கத்தை எல்லாம் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும். நல்ல ஞானத்தை வழங்க வேண்டும். நாம் இந்த விதேச திருநாட்டிலே சிறுபான்மையான சமுதாயமாக இருந்தாலும் நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். ஒரு கல்வி கற்ற ஒரு சமுதாயமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல நெறியான வழிபாட்டிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் எல்லாம் இறைவனை நன்றாக வழிபட்டு நல்ல நெறிகளோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஞானப்பரம்பொருளாக திகழக்கூடிய சிவப்பரம்பொருள் நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து 11 முறை ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லி அதை நிறுத்தாமல் சரியாக 7:18 இங்கே எல்லாம் இறைவனுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம
நமः சிவாய ஓம் 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 நமः சிவாய எல்லாம் வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் எல்லா நலன்களும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபரம்பொருளுடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளையும் ஏற்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இப்பொழுது திருக்குறள் நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. ஓம் தேவசித்வான் விதுப்ரசவே அஸ்வினார்வாப்யா பூஷ்ணோஸ்தாராப்யா அஸ்வினார் தைலஜ்ஜேன தேஜதே பிரம்மச்சசாயாபிஷேயாமி தேவசித்வான் விதுப்ரசவே அஸ்வினார்வாப்யா பூஷ்ணோஸ்தாராப்யா சரஸ்வதி வீர்யஜ்ஜேன வீர்யாதானாப்யா தாமேதாமி தேவசித்வான் விதுப்ரசவே அஸ்வினார்வாப்யா பூஷ்ணோஸ்தாராப்யா இந்திரசேந்திரேன ஸ்ரீய தேவதானாமேதாமி தேவசித்வான் விதுப்ரசவே அஸ்வினார்வாப்யா பூஷ்ணோஸ்தாராப்யா அபிராஜஸ்மான் சர்வஸ்வதிராஜஸ்மான் தே ஹத்வாரிஷாஜஸ்மான் ஜெகராமி சோமாஜஸ்மான் சமோததேவிராஜஸ்மான் தே ஹத்வாரிஷாஜஸ்மான் ஜெகராமி யஜ்ஞாஜஸ்மான் ரஞ்சினாமிராஜஸ்மான் தே ஹத்வாரிஷாஜஸ்மான் ஜெகராமி பிரம்மாஜஸ்மான் தத்ராபரிராஜஸ்மான் தே ஹத்வாரிஷாஜஸ்மான் ஜெகராமி தேவான் ஆஜஸ்மான் தே தேராஜஸ்மான் தே ஹத்வாரிஷாஜஸ்மான் ஜெகராமி தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் தாமரை பொன்முடிதன் மேல் குடற்கொண்டு அடியார் உயிர்நீர் சுமந்து ஆட்ட தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடற்கொண்டு அடியார் உயிர்நீர் சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாங்க அறையாத்த பரவன் பரவன் இடம் கொண்டிருந்தார் பாம்பு அறையாத்த பரமன் படம் கொண்டதோர் பாம்பு அறையாத்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதிலோ இடைமருதிலோ முதிர்நீர் தடை முடி முதல்வனே முழங்கடல் அதிரவீசி ஆடுவாய் அழகண்ணி புயங்கண்ணி மதுரண்ணி மனாடண்ணி மதுரையான வாயிலாய் சதுரண்ணி சதுர்முகன் கபாலமேந்து சம்பூரே நிலவின் பெருமை நீதியும் சால அழகுடைத்தாய் அழகின் பெருவெள்ளத்து அன்பிதன் முகம் சிறையில் திரிபுரம் மூன்று எரித்தாத கழுமணவர் அலர்கடல் தடி நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே தரும் கல்வி தரும் பொருளாதாரம் தரறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் திண்டில் மண்டமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். ஆச்சாரியர்கள் எல்லாரும் இப்பொழுது கீர்த்தன ரோச்சனம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனி தெரியாதீங்க. பிரதான விமானத்தில் தீபாராதனை ஆன பிறகுதான் கீர்த்தனங்கள் ரோச்சனம் செய்யப்படும். ஆகையால் குருக்கள் மட்டும்தான் தெரிவிப்பார்கள். அதனால கொஞ்சம் எல்லோரும் பொறுமையை காத்து வழிபாட்டில் கலந்து கொள்வதை வேண்டுகின்றோம். பார்த்தீர்கள் ஓம் பஞ்சபூத அபைனாமீஷா கம்மா ஏனம் பஞ்சபூதகம் சரிமம் பஞ்சபூதேத்யா லட்சணே பரோக்ஷேன பரோக்ஷப்ரியாய் ஹை தேவா யாவேத அதிர்வாலத்ரி சர்வம் யாமே மகேஸ்வரே வித்யதசாமாதகலே ஜனமே மனசிவமே கணமஸ்து பிரயதப்ரணவோம்காரம் பிரணவம் புருஷோத்தமம் ஓம்காரம் பிரணவாத்மானம் தன்மே மனசிவமே கணமஸ்து விஸ்வநாம சுவிகாத்மா கூடியா ஜோதியானா நாமீயம் சமர்ப்பயாமி நம பார்வதி பதஜே நாராயணே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
போல் அதுதான் மீன். விஸ்வநாத பெருமான் காசியிலே திருக்கோவில் கொண்டிருக்கின்றார். நம்முடைய மனித பரப்பில் ஏதாவது ஒரு நாளாவது காசி விஸ்வநாதரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எப்படி பிரபலத்தார்கள் அவர்களுடைய புதிய மண்ணிற்கு சென்று வாழ்க்கையில் ஒரு நாளாவது சென்று வர வேண்டும் என்ற ஒரு மாதத்தை உடையவராக இருக்கின்றார்களோ, அதுபோல சைவ சமயத்தை சார்ந்த நாம இந்த உடலிலே உயிரிழக்க காலத்திலே ஒரு நாளைக்காவது காசிக்கு சென்று கங்கையிலே ஸ்நானம் செய்து விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான மார்க்கத்தை உடையவர்கள் நாம். அப்படிப்பட்ட இல்லாமல் என்றுதான் இங்கே கம்பம் காசி என்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே 57 வருடங்களாக இங்கே நமக்கு இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லக்கூடிய சவால்களை எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிமுக்கு சரியான குறிப்பிட்ட ரங்கத்தில்
ஒரு என்ன சாமி காலையிலேயே லக்னம் வச்சுட்டீங்க, காலையிலேயே லக்னத்தை வச்சுட்டீங்க, 7:18 வச்சுட்டீங்க, எப்படி சாமி வர்றது? வரும். சரியாக காலையில் 7:18 ரிஷப லக்னம் சுவாமியுடைய வாகனத்துக்குரிய லக்னத்திலே நாம உபாபிஷேகம் பண்ணிருக்கோம். இந்த ஊர் மக்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கிற சங்கல்பத்தை முன்வைத்து சிறப்பான ஒரு லக்னத்திலே எல்லாம் உள்ள எதிர்மானுக்கு உபாபிஷேகம் நடத்தப்பட்டு நிறைவேறியது. இதனை தொடர்ந்து அருள் சரியாக 8 மணிக்கு சுவாமி அபிஷேகம் எண்ணம் பெறலாம். ஆகவே இந்த நகரத்திலே சுவாமிக்கு திருக்குட நந்தியார் விழா நடைபெறுவதை நம்முடைய 2 நாளை தரிசனம் செய்வது காசிக்கு சென்று 2 நாளை தரிசனம் செய்த ஒரு உன்னதமான பலன் உங்கள் அனைவரையும் சத்தியமாக வந்து சாரும். பக்தியோடு நீங்கள் வழிபட்டார் எங்கும் எங்கெல்லாம் இருந்திருக்கிற பலன்கள் நம்முடைய இருந்த நம்மளை ஆட்கொண்டிருக்கின்றார். அகம் பிரம்மஹாசி என்னுள்ளே இறைவன் இருக்கின்றார், என்னுள்ளே இறைவன் இருக்கின்றார், என்னுள்ளே சில பேர் அசுரர்கள் இருக்கிறாங்க. அதை பூரா வெளியாக்கிட்டு இறைவனை உள்ளே நிலைநிறுத்த வேண்டும். அப்படி நிலைநிறுத்தி எல்லாம் உள்ள இறைவனை உட்டங்களாலே தரிசனம் செய்து அவருடைய பூர்ணமான அவரை பெற வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான மாற்றத்தை நம்முடைய சைவ சமயம் நமக்கு பரிசாற்றுகிறது. அப்படிப்பட்ட எதிர்வாருக்கு இளைஞர் திருநாட்டிலே பார்த்தீங்கன்னா குறைவான அளவிலேயே சிவாலயங்கள் இருக்கிறது. நம்முடைய திருச்சிபியார் மாநிலத்திலே முதல் சிவாலயமாக பிரதானமான சிவாலயமாக நம்முடைய மம்பம்பாசிலே சிவாலயம் தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உள்ள எதிர்வாருக்கு எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் ஆகமத்துக்கு ஏற்ப சிற்ப சாஸ்திரத்துக்கு ஏற்ப அதனுடைய கணக்குக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் சரியே கவனித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெருமை இந்த ஆலய நிர்வாகத்திற்கும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சென்றது. அப்படி நம்முடைய ஆலய வழிபாட்டின் வாயிலாக நம்முடைய இருக்கக்கூடிய கருத்து வழிபாடுகள் விளைய வேண்டும். நான் முதல்ல சொன்னல பிரதேச திருநாட்டிலே நாம ஒரு சிறுபான்மையான சமுதாயம். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனை. அவை இதெல்லாம் களையப்பட வேண்டும். நாம உலகத்திற்கு இந்த வகை குறிப்பாக சைவ சமயம் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் எடுத்துரைத்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள். நாம் இந்த உலகத்திற்கு நல்ல பண்புகளை எடுத்துரைத்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள். நாம் தாண்டவத்தனமான வழிபாட்டை உடையவர்கள் அல்ல. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளாலே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஈரான் ஏற்படுகிறது. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்மளுடைய சமயம், நம்மளுடைய சைவ சமயம் ஒரு உயர்ந்த வழிபாட்டை, எதிரான வழிபாட்டை, எல்லாம் உள்ள பரம்பொருளை, இயற்கையாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அனுபவமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் இங்கே நிலைநிறுத்தி வழிபட்டு அவருடைய திருவருளை பெற வேண்டும். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாம் உள்ள இறைவனுடைய ஒரு சிறிய தூசி. எல்லாம் உள்ள இறைவன் பரமானா நம்முடைய இருக்கக்கூடிய ஜீவான்மா. இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவடியை உடனே கலந்து விட வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு ஆலயங்கள், இவ்வளவு வழிபாடு. அதனால ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்துமதத்துக்கு அழகாக பேர் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கும், நெறியாக வாழ்வதற்கும் இந்த இந்துமதம் என்ற ஆங்கிலேயர்கள் பேர். இது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த உள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல், உள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் தாங்கோண்டித்தனமான வழிபாட்டினை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும். ஒரு சாதாரண வந்து கோவில் பாடா அதை நான் சொல்றேன். அது சொல்வதற்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம தான். ஏன் நாம காரணம்? எங்க சுவாமியை இருக்கிறோமோ அந்த சுவாமியை வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாம் உள்ள பரம்பொருளை மரத்திலும் சாக்கடை ஓரமும் பக்தர்கள் இடத்திலும் பொருளோடு இடத்திலும் வழிபாடு சொல்றதே இல்லை நம்முடைய சமயம். நம்முடைய சமயம் உயர்ந்த சமயம். நான் சொன்னேன், உலகத்திலே மனிதன் நெறியாக வாழ்வதற்கு நல்ல பண்புகளை எடுத்துரைத்த ஒருவன். ஆகவே இன்னைக்கு மற்றவர்கள் நாம ஈரமாக பேசுவதற்கு நாமாவே காரணமாக அப்படிங்கிறது. நாம் ஒரு சாதாரண காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒவ்வொருவரும் உணர வேண்டும். 4 வயசுல அவங்க பிள்ளைகளை முன்னாட்சின்னு அனுப்பிடுறாங்க. 4 வயசு குழந்தைக்கு தொழில் தெரியுது. 3 வயது குழந்தைக்கு தேவாலயத்தை வழிபாடு செய்ய தெரியாது. ஆனா நம்மளுடைய குழந்தைகள் 10 வயசானாலும் திருநீரை எப்படி எடுத்து நெத்தியில பூசுவதற்கு தெரியல. இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. நிறைய விஷயங்கள் சுட்டு வரல இருக்கு.
விஷயங்களை தட்டி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அங்கே கூகுள் வேறு, அதாவது கூகுள் மாமா கூகுள் மாமா கட்டணம்னா விபூதி எதிர்ப்பு செய்யப்பட்டது, விபூதியை எப்படி அறிய வேண்டும், ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், என்னென்ன நிறுவனங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூகுள் மாமா சொல்றாரு. ஆனால் நாம கூகுள் மாமா தட்டி வேற எங்கே பார்த்துருக்கோம். ஆகவே நாம ஒரு சவாலான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அழகு உணர்ந்து ஆலயத்தை கட்டுவது பெரிதல்ல. நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு எத்தனை பேர் கண்டிப்பாக வெளிக்கான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? மிக குறைவாக இருக்கிறது. திருவிழா வரும்போது திருவிழா அன்னைக்கு வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடுது. அதுல நம்மளுடைய வழிபாடு நேர்த்தியான வழிபாடு இறைவனோடு ஒழுங்காக கலந்து விட வேண்டும். கோயிலில் குருக்கள் இருந்தாலும் குருக்கள் உங்களுக்காக உருவாக்குறது வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ஆனால் நீங்க உட்கார்ந்து சுவாமிகிட்ட பேசணும். சுவாமிகிட்ட நீங்க உட்கார்ந்து பேசணும். நீங்க பேசினா சுவாமி கேட்பாரு. சத்தியமா கேட்பாரு. கேட்பாரா இல்லையா? சத்தியமா சுவாமி கேட்பாரு. குருக்கள் சொல்லி அந்த போய் சுவாமி கிட்ட சொல்றது ஒரு முறை, அதெல்லாம் சொல்றது ஒரு முறை. ஆனா அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து சுவாமி கிட்ட பேசணும். சொன்னாரா வந்துருவாரு. வருவாரா இல்லையா? சத்தியமாக வருவார். உங்களுடைய அன்பு பக்தி நீங்க இவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள். ஏழரை மணி 9 மணி வருகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இந்த 15 நிமிஷம் நான் மேலே இருப்பாங்க. அவ்வளவு பேருடைய கருத்து ஒரு அண்ணாதிக்கிறது. ஏன்னா மேலே சுவாமி அபிஷேகம் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை சுவாமியுடைய வழிபாட்டிலே ஒவ்வொருவரும் காண்பிக்கிறது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல சமயம் அறிவை ஊட்ட வேண்டும். சமாதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம் இந்த இலக்கை நோக்கி செல்கிறது என்று நம்முடைய இளைஞர்கள் அடி அடி வெட்டு குத்து கூட அதை நான் சிறுபான்மையான சொல்றேன். அதை ஒரு உபவாசம் போயிருந்தேன். சொன்னாங்க ஒரு ஹோம்ஸ்டே பார்த்து கோயில் பக்கத்தில் சாமியை பூரா நாளைக்கு ஹோம்ஸ்டே நிறையா இருக்கு. ஆனால் ஒரு கோயிலுக்கு அவனுக்கு ஒரு பயம் இந்தியர்களுக்கு வாடகைக்கு வீடு வர மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய செயல், நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல். அவர்கள் நெறியில்லாத ஒரு வாழ்க்கையை தங்களை 24 நாள் செய்ய வைத்த பலனை எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பஸ் இருக்குன்னா பஸ் சீட் காலியா இருந்தாக்கா நம்ம பக்கத்தில் ஒரு சீனோட உட்கார மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம வந்து சடை போடுறாங்க, பொறுச்சி பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு முறைகள் நம்மளிடையே நிறைய நான் பாருங்க இந்த 5 நாளா யாரை பார்த்தாலும் சிரிப்பேன். என்ன சாமி பையன் யாரும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் சிரிப்பதனால எது குறைஞ்சிடுமா? ஆக வழிபாடு இதெல்லாம் வழிபாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நிதிகள், நல்ல பண்புகள். அவை நாமே வரக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை ஊட்டி தர வேண்டும் என்று சொல்லி ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அது ஆலயத்தின் வாயிலாக வழிபாடு, சமுதாய ஒற்றுமை, குழந்தைகளுடைய நல்ல கல்விக்கு நல்ல திட்டங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு செயல், இது அனைத்துமே ஆலயத்தின் வாயிலாக செய்ய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு ஆலய விவாதமானதுக்கு முன்வர வேண்டும். அதற்குரிய புத்தகங்களுக்கு முன்வர வேண்டும். நிறையான வழிபாடுகளை அவரை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயம் கட்டுவதோ கும்பாபிஷேகங்களோ அவரை சொல்லிக் கொண்டு கொண்டே இருக்கலாம். அவரை சொல்லிக் கொண்டு கும்பாபிஷேகம் அதன் பிறகு அந்த கோவில் நடக்குவதுதான் சரியான நடக்கிறதா என்று ஒரு கேள்விக்கிறார். ஆகவே அதெல்லாம் நாம் இடவிடாமல் நாம் ஒற்றுமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள காசி விஸ்வநாதன் வரவிருக்கும் எல்லா நலன்களும் தருவாரே என்னுடைய திருமணியை வெடித்தது. இந்த உபாவகைகள் திருப்பணிகளை சிறப்பான முறையில் நிறைவு செய்த ஆலயம் தொடர் படிக்கும் மற்றும் எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறோம். செகண்டரில் கொண்டுதான் சுவாமி கண்டிப்பாக நல்லா பலன்களை கொடுத்தார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் காசி விஸ்வநாதனுடைய பூர்வமான அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முதலில் நந்திகேஸ்வர சுவாமிகள் பகலிடத்திற்கும் உபாவகைகளை பெற்று தொடர்ந்தார்கள் துவாரபாதத்திற்கு உபாவகையமாகி எங்கும் இயக்கமாக இருந்திருக்கும் மரங்களாக இருக்கக்கூடிய சிவபரந்தோடு காசி விஸ்வநாதனுக்கு சரியாக இப்படி உபாவகையம் பார்வதி திருநாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி
Thank you.
Thank you.